உங்ககிட்ட எம்டியான டிட்டர்ஜென்ட் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி வீசாமல் அதனுடைய லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி சைடு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு யானைக்குட்டியை வரைஞ்சிக்கலாம். இந்த யானையோட ஃபுல் ஷேப்புமே இந்த பாட்டிலுக்குள்ளேயே அடங்குற மாதிரி வரைய போகிறோம். இதனுடைய சென்டர் போர்ஷன் தான் அதனுடைய தந்தமாக இருக்க போகுது. இப்போ இது எல்லாமே வரைஞ்சி முடித்த பின்னாடி ஷார்ப்பான ஒரு கத்தியை வச்சு இதோட டாப் லேயரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் கேட்டுக்கெல்லாம் அடிக்கக்கூடிய எனாமல் பெயிண்ட்டை தான் பேஸ் லேயராக எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை நல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி கடைசியாக ஒரு லேயர் வார்னிஷ் கூட இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் புல்ல இருக்கிற மாதிரி ஃபுல்லாக க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கோம். கூடவே நிறைய செடியெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டுட்ருக்குறோம். இதோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சி முடிச்சிடலாங்க. முடிச்சதுக்கு பின்னாடி இதுக்கு தேவையான ட்ரைனேஜ் ஹோல்ஸும் போட்டுட்டு அப்புறம் இதை ஒரு ஹேங்கிங் பிளான்டராக நம்ம செய்யறதுக்காக 2 சைட்ஸ்லையுமே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ள ஒரு கம்பியை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ஹேங்கராக நமக்கு சர்வ் ஆகும். இந்த யானைக்குட்டியில் அதிகமான டெக்கரேஷன் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனேமே அதுக்குள்ளே பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே சம்கீஸ் போட்டு கூடவே பீட்ஸ் போட்டு தேவைப்படுற அளவுக்கு நூல் எல்லாமே போட்டு நம்ம இதை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. இது எல்லாமே நீங்கள் பெயிண்டில் கூட பண்ணி முடிச்சிடலாம். இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கு தேவையான டஸ்க்கு அப்புறம் அதுக்கு தேவையான மாளிகை எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிடலாம். இதை ஒன் சைடு நீங்கள் பண்ணிங்கன்னா போதுமானது. இன்னொரு சைடு வெளியே தெரியாது. பொதுவாக நீங்கள் சென்டர்லேருந்து மாட்டுற மாதிரி இருந்தால் மட்டுமே 2 சைடுமே நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சைடு டெக்கரேஷனே போதுமானது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸில் கிடைக்கக்கூடிய ஒரு லேஸ் எடுத்து சென்டரில் கட் பண்ணி நான் ஒட்டிட்டு இருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம தேவையான அளவுக்கு மண் போட்டுட்டு அதுக்குள்ளே செடிகளை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளான்டர் மேக்கிங் ஐடியாஸ்க்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள்.